ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான 9 வகையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேஸ் சிலிண்டரோட விலையும் ரொம்ப ஏறி போச்சு. நம்மளோட பயன்பாடும் நிறைய அதிகரிச்சுட்டே வருது. இந்த மாதிரி நம்ம டெய்லி பயன்படுத்துகிற இந்த கேஸை வந்து எப்படி என்ன பண்ணுன்னா நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி கூட கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரியான டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கேஸ் ஸ்டவ்வை வந்து எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும். அடைப்பு இல்லாமல் வச்சுருக்கணும். இந்த மாதிரி அடைப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சில இடத்துல வந்து எரியாமல், அதனாலேயும் நம்ம சமைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இதனாலே கேஸ் செலவு வந்து அதிகமாகும். அதனால் நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் கேஸ் ஸ்டவ்வை. அடைப்பு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே அடிக்கடி செக் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நம்ம கேஸ் செலவை வந்து கம்மி பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி தீ எரியும் போது ப்ளூ கலரில் தான் எரியணும் ஃபுல்லாகவே. ப்ளூ கலர் தவிர ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கும், இல்லைன்னா க்ளீனாக இல்லாமல் இருக்கும். அதனாலையும் நம்மளோட ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி எரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எரியும்போது கேஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணுற அந்த டியூப்பை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கேஸ் வந்து எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. அடுத்து 3வது டிப் என்னென்னா, எப்போவுமே சமைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு சமைங்க. ரொம்ப அதிகமான தீயில் வச்சு நம்ம சமைக்கும்போது சீக்கிரமாக கேஸ் வந்து தீர்ந்து போயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சோன்னா கேஸ் செலவு வந்து இந்த வகையிலும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். அடுத்தது 4வது டிப் என்னென்னா, நம்ம சமைச்சிட்ருப்போம். அப்போ வந்து டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறமா தான் ஞாபகம் வரும் இன்னொரு அடுத்தது சமைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதும் நம்ம கேஸ் வந்து டக்கு நம்ம எரியும், அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் வந்து கேஸ் செலவு வந்து அதிகமாக செலவாகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அடுத்தது சமைக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு இது முடிஞ்சோடனே அடுத்த இதை வந்து நம்ம டக்குன்னு வந்து வச்சுட்டு அதில் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஏதாவது சமைக்க வேண்டியது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதும் கேஸ் செலவை வந்து கம்மி பண்ணிக்கிடலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சமைக்க போகிறோன்னா அப்போ அந்த பாத்திரம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் வைக்கும்போது அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கேஸ் வந்து செலவாகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடனே இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பேப்பர் டவல் அல்லது வந்து ஏதாவது ஒரு துணியால் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நம்ம உடனே வந்து எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகாமல் கம்மியாகும். அடுத்தது என்னென்னா, நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜில்னஸ்லாம் போயிட்டு அடுத்தது வந்து அது சூடாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம ஏதாவது எடுத்து சமைக்க போகிறோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி இப்போ பால் காய்க்க போகிறீங்கன்னா பால் பாக்கெட்டை அப்படியே எடுத்து வெளியில் வைக்காமல் நம்ம எந்த பாத்திரத்தில் பால் காய்க்க போகிறோமோ இல்லாட்டினா வேறு ஏதாவது சமைக்க போகிறோமோ அதில் நீங்கள் வந்து மாற்றி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரத்தில் வந்து ஜில்னஸும் கம்மியாகும். நம்ம சமைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். அடுத்ததாக அரிசி பருப்பு இந்த மாதிரி நம்ம ஏதாவது சமைக்கும்போது ஒரு 15 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் உங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கூட தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சமைக்கும்போது சீக்கிரமாக வந்து நம்ம வெந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி அரிசி பருப்பு வகைகளெல்லாம் சமைக்கும்போது ஊற வச்சுட்டு சமைச்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து கேஸ் செலவு ரொம்ப கம்மியாகும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வச்சு சமைச்சோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையும் ஆயிரும், கேஸ் செலவும் ரொம்ப நேரம் எடுக்காது. அடுத்தது என்னென்னா, குக்கரில் சமைக்கிறது. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் குக்கரில் சமைச்சோன்னா இதய நோய், அப்புறம் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குக்கரில் சமைக்காதீங்க. ரொம்ப முக்கியமாக ஏதாவது அத்தியாவசியப்பட்டால் மட்டும் நீங்கள் சமைச்சிக்கோங்க. இது வந்து இந்த மட்டன் வேகிறதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் முக்கியமானதுக்கு மட்டும் இந்த மாதிரி குக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.